ஹலோ பீபர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோட நம்ம பார்க்க போகிற படம் 2024 ஒரு ஆக்ஷன் காமெடி படமாக வெளியான பாய் கில்ஸ் வேர்ல்டு. இப்போ இந்த படத்துடைய கதை என்ன அப்படிங்கிறத லைட்டாக இங்கே நம்ம பார்த்துடலாம். படத்தில் நம்ம கதாநாயகனை பாய் அப்படின்னு தான் எல்லோரும் கூப்பிட்றாங்க. நம்ம ஆள் படத்துடைய ஆரம்பத்திலேயே ஒரு காடு மாதிரி ஒரு பகுதி, அந்த இடத்துல திடீர்னு அப்படி கண்ணு முழிக்கிறாப்புல. அப்போ ஒரு ஷாமன் தான் நம்ம ஆளை ஐடென்டிஃபை பண்ணி கடைசியாக வாப்பா அப்படின்னு காப்பாற்றி கூப்பிட்டு போகிறார். இதுக்கு முன்னாடி ஒரு சில காட்சிகள் இருக்குன்னு வச்சுங்களேன், அதை நான் இங்கே ரிவீல் பண்ண விரும்பல. அது என்ன நீங்கள் படத்தை பார்த்தே தெரிஞ்சுக்கோங்க. இப்போ கூட்டு போகிற இந்த ஷாமன் இருக்கார் இல்லையா, அவர் சின்ன பையனாக கூட்டு போய் கடைசியாக பெரிய பையன் ஆகிற வரைக்கும் அவர் தான் வளர்க்குறாப்புல. அந்த கூட்டு போகிற ஷாமன் ஒரு மார்ஷியல் ஆர்ட்ஸ் எக்ஸ்பர்ட். அவர் தனக்கு தெரிஞ்ச எல்லா வித்தையும் இந்த பையனுக்கு கற்றுக் கொடுத்து சரியான சண்டை செய்கிற ஒரு நபராக நம்ம கதாநாயகனை மாற்றுறாப்புல. ஆனாலும் கிட்டத்தட்ட சொந்த மகன் மாதிரி வளர்க்குறாப்புல. யாரை வேணாலும் இவரால் என்ன வேணாலும் பண்ண முடியுது. ஆனால் அப்பாவை ஜெயிக்க முடியல. அந்த அளவுக்கு அவங்க அப்பா மிகப்பெரிய பிஸ்தா இந்த மார்ஷியல் ஆர்ட்ஸில். இப்படி இருக்கக்கூடிய ஒரு தருணத்தில் அந்த ஷாமன் இருக்கார் இல்லையா, அவருக்கும் ஒரு அழகான குடும்பம், மனைவி, குழந்தைங்கன்னு எல்லோரும் இருந்தாங்க. இவங்க எல்லாருமே கொலை செய்யப்பட்டாங்க. யாருனால அப்படின்னா வேண்டர் கோய்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த ஊருக்குள்ளே ஒரு ஃபேமிலி ஒன்று இருக்குது. அது கொடூரமான ஒரு குடும்பம். அந்த குடும்பத்துக்கு ஹில்டா அப்படின்னு சொல்லி ஒரு ஹெட்டு மாதிரி ஒரு லேடி ஒருத்தவங்க இருக்காங்க. அந்த அம்மாவுடைய பொழுதுபோக்கே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வருஷத்துக்கு 12 பேரை சூஸ் பண்ணி ஊருக்கு மத்தியில் வச்சு லைவாக கொடூரமாக கொண்டுவிடும் அந்த அம்மா. அதுக்கு இந்த கல்லிங் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு ஈவெண்ட்டுக்கு பேர் வேறு வச்சுருக்கு அந்த அம்மா. இப்படிப்பட்ட இந்த குடும்பத்தால் தான் தன்னுடைய மனைவி, பிள்ளைகள் எல்லாரும் படுகொலை செய்யப்பட்டாங்க. அப்படிங்கிறனால இந்த குடும்பத்தை நம்ம பழிவாங்கியே ஆகணும் அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்காப்புல பல வருடங்களாக இந்த ஷாமன். இப்போ நம்ம ட்ரெயின் பண்ண நம்ம பிள்ளை மாதிரி இந்த பிள்ளை இருக்குதே, இவனை வச்சு தான் அந்த குடும்பத்தை நம்ம பழி வாங்கணும் அப்படின்னு களத்தில் இறக்கி விடுறாப்புல. ஆனால் நம்ம கதாநாயகன் இறங்கினதுக்கு அப்புறம் தான் அவரே எதிர்பார்க்காம அடுத்தடுத்து பல சம்பவங்கள் அவருடைய வாழ்க்கையில் அரங்கேறுது. இதுக்கப்புறம் என்ன தான் நடந்தது இந்த கதையில், இதுதான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு மோரிட்ஸ் மொஹர் அப்படின்னு ஒரு அறிமுக இயக்குனர் இயக்குன படம். இது படம் ஆக்ஷன் பிளாக்ஸ் தான் அதகலமாக தெருகி விட்டுருக்காங்க படம் எடுகளும். உண்மையை சொல்லணும் அப்படின்னா அந்த படத்தில் மொத்தமே ஒரு 3-4 ஆக்ஷன் சீக்வன்ஸ் தான். அதையே ஒரு சீக்வன்ஸுமே கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் போகிற மாதிரி அதகலமாக எடுத்து வச்சுருக்காங்க. டெக்னிக்கலி செம்ம சவுண்டான ஒரு படம் தான் இது. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு அடிக்கிற ஒருத்தனோ இல்லை அடி வாங்குகிற ஒருத்தனோ எப்போ உருள்றானோ அப்போல்லாம் சினிமோட்டோகிராஃபரும் சேர்ந்து அப்படி உருண்டு எந்திரிச்சிருக்காப்புல. கேமரா மூமெண்ட்டை வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. சினிமோட்டோகிராஃபி ஆகட்டும், எடிட்டிங் ஆகட்டும், மியூசிக் ஆகட்டும், இதுதான் அந்த படத்துடைய உயிரோட்டம் அப்படின்னு நீங்கள் சொல்லணும். ஆக்ஷன் கோரியோகிராஃபியும் கண்டிப்பாக நீங்கள் சொல்லணும். அந்தளவுக்கு கோரியோகிராஃபி செம்மையாக பண்ணியிருக்காங்க. ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே அதகலமாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி சிஜிஐ, விஎஃப்எக்ஸ், எஸ்எஃப்எக்ஸ் டீமு, படத்துடைய ஓவரால் சவுண்ட் டிசைனிங் டீமையும் நிச்சயமாக நம்ம பாராட்டணும். ஏன்னா அடி ஒன்று இடி மாதிரி விழுகிறதுக்கான காரணமே அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் தான். செம்மையாக இருக்குது. சதக்குன்னு அங்கங்கே கத்தியை குத்தி எடுக்கிறாங்க பல பேர்கிட்ட. அது ரொம்ப நீட்டாகவே அந்த ஆக்ஷன் பிளாக்ஸ் எல்லாமே இவங்க கம்போஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். நீட்டாக கன்சியூவ் பண்ணியிருக்காங்க அந்த சீன்ஸ் எல்லாமே. பில் ஸ்கார்ஸ்கார்ட் அவர் தான் படத்துடைய கதாநாயகனாக பண்ணியிருக்காப்புல. ஹாப்பி டெத் டே படத்துடைய கதாநாயகியான ஜெசிகா ரோத் தான் அந்த படத்தில் ஒரு முக்கியமான கதாபாத்திரம் ஒன்று பண்ணியிருக்காங்க. அந்த 2 கதாபாத்திரம் தான் எனக்கு பிடிச்ச என்னுடைய பிக்குன்னு சொல்லுவேன். அந்த மாதிரி சூப்பராக எழுதப்பட்ட 2 கதாபாத்திரங்கள். 2 பேரும் அதுக்குள்ளே ஒரு நல்ல எமோஷன்ஸ் எல்லாமே இருக்கும். இந்த 2 கதாபாத்திரங்கள் 2 பேருமே ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க. மற்றபடி இந்த கதையில் அவங்களுடைய கதாபாத்திரத்தை எல்லாருமே கரெக்டாகத்தான் பண்ணியிருந்தாங்க. எனக்கு இந்த படத்தில் ஒரே ஒரு விஷயம்தான் உதச்சது. ஏங்க, இந்த படத்தில் உண்மையாகவே யார் நியாயமானவன், யார் தான் படத்தில் வில்லை அப்படிங்கிறதே இவங்க இன்னும் கன்வின்சிங்காக போர்ட்ரே பண்ணியிருக்கலாமோ. பல நேரங்களில் ஏங்க இப்போ இவங்க நல்லவங்களா இல்லை இவங்க நல்லவங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் பல இடங்கள் நமக்கு வந்துக்கிட்டே இருக்குதே அப்படிங்கிற ஒரு ஃபீல் ஒன்று எனக்கு வந்தது. ஸோ முதல்ல வில்லன் கதாபாத்திரம் ஸ்ட்ராங்காக வடிவமைக்கணும் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். முதல்ல வில்லன் யார் அப்படிங்கிறதையே ஸ்ட்ராங்காக அவங்க போர்ட்ரே பண்ணியிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி, இன்னும் கொஞ்சம் கிளியராக கன்வின்சிங்காக அந்த விஷயத்தை போர்ட்ரே பண்ணியிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. அடல்காரண்டை பொறுத்தளவுக்கு இந்த படத்தில் எதுவுமே கிடையாது. தாராளமாக ஃபேமிலியோடு பார்க்கக்கூடிய படம் தான் முக்கியம். இந்த படம் குழந்தைகளுக்கு தேவையா அப்படிங்கிறத அந்த காலை நீங்கள் தான் எடுத்துக்கணும். ஏன்னா அந்த கத்தி குத்துக்கள், சுட்டு தள்ளுறது, சரமாரியான இந்த மாதிரி சம்பவங்கள்லாம், தலையவே வெட்டி வீசுகிற சம்பவங்கள்லாம் உள்ளே இருக்குது. அதை பார்த்துக்கங்க. அதனால் மெச்சூர்ட் அடல்ட்ஸுக்கான படம் இது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அப்புறம் என்ன என்கிட்ட கேட்டிங்கன்னா இது ஆகா ஓகோ படம் அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். பட் டெஃபினட்டாக பொழுது போலன்னா தாராளமாக பார்க்கலாம். ஆக்ஷன் த்ரில்லர் விரும்பி பார்க்கக்கூடிய ரசிகர்களுக்கு
அதுவும் ஆக்ஷன் காமெடி படங்கள்லாம் விரும்பி பார்க்கக்கூடிய ரசிகர்களுக்கு இந்த படம் பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பொழுது போலன்னா தாராளமாக நீங்கள் ஒரு தடவை பார்க்கலாம். இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.